போதனைகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வருகிறேன். அதன்படி இந்த வேலைக்கிழமை மாலை நான் பார்க்கிற காரியம் என்ன, வேதத்தில் இருக்கிற எல்லா ஜபங்களின் சரியான சத்தியத்தை அல்லது எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை புரிந்து கொண்டு நம்முடைய ஜப வாழ்க்கையை சரியானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த ஜப ஆராதனையிலே, ஜப பாடம் ஆராதனையிலே ஜபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனால தான் இந்த ஆராதனைக்கு பெயர் த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரேயர்ஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது வேதத்தில் உள்ள ஜபங்களை பற்றிய சரியான புரிதல் என்கிற தலைப்பை அதை வைத்திருக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு? வேதம் ரெண்டு விதமான உடன்படிக்கைகளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று பழைய உடன்படிக்கை, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அல்லது அவருக்கு வரப்போகிற அவருக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்ட சில நிழலான காரியங்கள் செய்யப்பட்டது. அந்த காலத்திலும் ஜபங்கள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த பழைய உடன்படிக்கை அது மறைந்து புதிய உடன்படிக்கையாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு அதை சொன்னார், இது என் இரத்தத்தினால் உண்டாகிற புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிறோம். we are new covenant believers. அதனால தான் இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அதோட ஜபங்கள் என்ன, புதிய உடன்படிக்கையின் ஜபத்தில் இருக்கிற மேன்மைகள் என்ன என்பதெல்லாம் கடந்த ஜப பாடம் ஆராதனையில் போதித்திருக்கிறேன். யூடியூப்ல இருக்கிறது, அதை கேட்டு பார்க்கலாம் நீங்கள். அதில் முக்கியமானது பழைய உடன்படிக்கையின் ஜபத்தில் இல்லாத ஒரு மேன்மை புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிப்பது. இரண்டாவது, இயேசுவின் நாமத்தினாலே அல்லது இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்று நீதியோடு கூட ஜெபம் பண்ணுவது போன்ற காரியங்களை புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் ஜெபத்தில் அதை பார்க்க முடியாது. பழைய உடன்படிக்கையின் ஜெபத்தில் அவர்கள் முன்னோர்களின் தேவனாய் சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனே என்று சொல்லி ஜெபித்தார்கள். அதே போல நீதி என்று வரும்பொழுது தங்களை குற்றமுள்ளவர்களாக மாத்திரமே அவர்கள் பார்த்தார்கள். தேவனுக்கு முன்பதாக தகுதியற்றவர்களாய், தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எந்த ஒரு ஸ்லாக்கியமற்றவர்களாய் அவர்கள் நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பழைய உடன்படிக்கையில் இருந்தது. தங்களுக்கு தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை போல அவர்கள் இருந்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே வேறு விதமாக போதிக்கிறது. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have received the righteousness of God to stand before God. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை என்ன? ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை புதிய உடன்படிக்கை அல்லது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய ரத்தம் நமக்கு அதை கொடுத்திருக்கிறது. அதனாலதான் ஜெபம் என்பது இப்பொழுது முன்னோர்களின் தேவனை சொல்லி அழைக்காமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஜெபத்திலே நாம் அப்பா பிதாவி என்று தேவனை அழைக்கிறோம். சரி, ஜெபத்துடைய அடிப்படை அல்லது ஜெபத்துடைய புரிதல் என்ன? இட் இஸ் a conversation between God and men. ஜெபம் என்றாலே என்ன? கடவுளும் மனிதனும் பேசிக்கொள்கிற ஒரு நேரம். இன்னும் பல காரியங்கள் இருக்குது. கடவுளை தொழுது கொள்கிற நேரம், கடவுளை ஆராதிக்கிற நேரம், கடவுளுக்காக பலி செலுத்துகிற நேரம், கடவுளுக்காக கொடுக்கிற நேரம், இதெல்லாம் பல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஜெபத்துடைய விசேஷம் என்ன? கடவுளும் மனிதனும் பேசிக்கொள்கிற ஒரு நேரம். கடவுள் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் கேட்டு அதை விசுவாசித்து அதை ஜெபமாக அல்லது அதை தேவனுக்கு பிரதியுத்தரமாக விசுவாச அறிக்கையாக செய்கிற நேரம் தான் ஜெப நேரமாக இருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிற நேரம் ஜெப நேரம் அல்ல. நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற காரியங்களை விசுவாசித்து விசுவாச அறிக்கையாய் செய்வதே ஜெபமாய் இருக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் செய்கிறவர்களாக இருக்கிறோம். சரி, இதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு சில காரியங்களை இன்றைக்கிலிருந்து இதை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். எதை நான் சொல்லியிருந்தேன்னா, வேதத்தில் இருக்கிற முழு ஜபங்களையும் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புதிய உடன்படிக்கை எடுத்துட்டீங்கன்னா இயேசு இல்லை, இயேசு எடுத்துட்டீங்கன்னா அங்கே நீதி இல்லை, தேவன் நீதி அங்கே இல்லை என்றால் உங்களுடைய ஜபம் அது காலாவதியான ஒரு ஜபமாக எக்ஸ்பீரியட் ப்ரேயராக மாறிடுதாங்க. உங்களுடைய ஜபங்கள் அங்கு ஏற்கப்படுவது இல்லை, அங்கே ஜபங்கள் அங்கு நிராகரிக்கப்படுகிறது. ஜபங்கள் வீணான ஒரு ஜபமாக அது மாறிவிடுகிறது. அந்த ஜபங்கள் உங்களுக்கே திரும்புகிறதே தவிர அந்த ஜபத்திற்கு பதில்கள் வருவதில்லை. காரணம், அந்த ஜபம் புதிய உடன்படிக்கையின் ஜபமாக இருந்தால் மட்டுமே என்று அர்த்தம். அங்கே முன்னெல்லாம் இந்த போஸ்ட் கார்டு இதெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதில் ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டுவாங்க. எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து போதுன்ற முத்திரை அதில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டிருந்தால் தான் பாருங்கள் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அது சேரும், இல்லைன்னா போகாது. நிறைய நேரத்தில் அப்போல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் லெட்டர் போகலான்னுவாங்க.
எங்கே என்ன ஆச்சுன்னுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனை இங்கே இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கும் இருக்கிற ஒரு நடைமுறை என்ன, யூசிங் த அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட்டுடைய முத்திரைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மள அதிகாரிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அந்த முத்திரை இருந்தால் மட்டுமே அது அங்கீகரிக்கப்பட்டது, அந்த காரியம் சரியானது, அந்த காரியம் வேல்யூவானது, அது மதிப்புள்ளது, அந்த காரியத்துக்கு அங்கே மதிப்பு இருக்கிறது. முத்திரை இல்லை என்றால் அது வெத்துத்தால் அது ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அதே போலதான் ஜெபம் என்று வரும்பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம், முக்கியமாக புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அந்த ஜெபம் இருந்தால் மட்டுமே அந்த ஜெபம் அது அங்கீகரிக்கப்படுகிற ஜெபமாக, அது பதில் பெறுகிற ஜெபமாக, அந்த ஜெபம் செயல்படுகிற ஜெபமாக இருக்கும். இல்லை என்றால் வெறும் கத்திட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். வெறும் உங்களுக்கு சுயமாக அல்லது சுய ஆசை நிறைவேறிக்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டேன் நான் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு பதில் வராது, அதுக்கு எந்த விதமான பிரதி உத்தரமும் கொடுக்கப்படாது. காரணம், உங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் அது புதிய உடன்படிக்கையின் ஜெபமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் ஜெபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜெபங்களை எப்படி இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அதை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நான் போதிக்கிறேன். நான் கூட நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், யாராவது பேசியிருக்கிறாங்களா, யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் யாருமே அதை டச்சே பண்ணல. அது புதிய உடன்படிக்கை ஜெபத்தை பேசியிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற முழு ஜெபங்களையும் எடுத்து இது எப்படி புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், இதன் அடிப்படையில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை எப்படி நம்ம மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதை யாரும் போதிக்கல. அதனால் அதை முதல் தொடர்ச்சியாக நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அதனால வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களையும், எங்கெங்கெல்லாம் ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் எப்படி புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் அவைகளை புரிந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஜெபப்பாட ஆராதனை நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படி ஒரு இந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு ஜெபம் வித்தியாசமான ஜெபமாக இருக்கும். ஒரு ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்கும். ஒரு ஜெபம் மற்றவர்களால் மதிக்கப்படுகிற ஜெபமாகவும் இருக்கும். அங்கே நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை மற்றவர்கள் மதிப்பதில்லை, மற்றவர்கள் அதை ஏளனமாக பார்க்கறதுலாம் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறாங்க? காரணம், அவர்கள் ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அது தேவனாலே அங்கீகரிக்கப்படுவதில்லை. மனுஷர் அதை நிராகரிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க ரெண்டாவது. ஆனால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. கூக்குரல், அழுவது, சத்தம் போடுவது, கெஞ்சுவது, இந்த மாதிரியான ஜெபங்கள் எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதுதான் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதை பழைய உடன்படிக்கையின் சாராம்சத்தில் மட்டும் பார்த்தா அது சரியானதாக இருக்கும். அவன் இங்கே அழுது ஜெபித்தான், இங்கே புலம்பி ஜெபித்தான், இங்கே உருண்டு ஜெபித்தான். பழைய உடன்படிக்கையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை சொன்னால் அது காலாவதியானது. அதை எப்படி புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் அதை பார்த்தால் தான் அது சரியானதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். அதனால இன்றைக்கு தான் அதை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனால வேதாகமத்தில் இருக்கிற முதல் ஜெபத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிற முதல் ஜெபம் எங்க இருக்கிறது? ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 4வது அதிகாரத்தில் தான் வேதாகமத்தில் இருக்கிற முதல் ஜெபம் இருக்கிறது. அதனால இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்க்க போகிறது நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம். The blood of Jesus pray good things for us. நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ வேதாகமத்தின் முதல் ஜெபத்தை நாம் கவனிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் கவனிப்போம். ஆதியாகமம் 4:1 முதல் 10 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடனே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பெருமையான வேத பகுதியிலிருந்து தான் வேதத்தின் முதலாவது ஜெபத்தை நான் பார்க்க இருக்கிறோம். பல நேரத்தில் இதை நிறைய பேர் ஜெபமாக பார்க்கறதில்ல, அது ஒரு சம்பவமாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு இன்சிடென்ட். வேதாகமத்தில் நடந்த முதல் கொலை அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் மர்டர், முதல் கொலை அது.
சொந்த அண்ணனே தம்பியை கொலை பண்ணிட்டான், இந்த மாதிரியான ஒரு சம்பவமாக அதை பார்க்குறாங்களே தவிர வேதாகமத்தின் முதலாவது இருக்கிற ஜெபமே அதுதான். சரி, இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து வாழுகிற சமயத்தில் முதலாவது ஒரு குழந்தை பிறகுது. அது காயின் என்கிற பெயரை வைக்கிறாங்க. அதுக்கு விளக்கத்தை ஏவாளே சொல்றா, கர்த்தரால் நன்மை பண்ணினேன் அவனை ஒரு மனுஷனை பெற்றேன்றா. கர்த்தரால் ஒரு மனுஷனை நான், ஒரு மனுஷன் முதல்ல உருவாகிறான். எப்படி இருக்கும் பாருங்க, முதல்ல ஏன்னா காயினை மன்னிக்கும் ஆதாமியும் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணினார். அவரை பிறக்கல, அவங்க தாயின் வயிற்றுலாம் பிறக்கல. ஆனால் இந்த இடத்துல முதல்ல மனிதன் கொண்டு வருகிற ஒரு மனுஷன், மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த ஒரு மனுஷன். அற்புதமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் பேபி ஆஃப் த வேர்ல்டு. அதனால கர்த்தரால் ஒரு மனுஷனை இந்த பூமியில கொண்டு வந்தான். அவன் பார்த்தா வளரும் போது பார்த்தா அப்போதான் ஆதியாகமம் 3 சொன்னது எல்லாமே அங்கே நடக்குது. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. பார்த்தா முதல் பிள்ளை கர்த்தரால் பெற்றெடுத்தேன்றா. அது பார்த்தா முழுக்க கெட்ட சுவாபமாகவும் கொலைக்காரனாகவும் மாறுகிறது அது. சரி, அப்போ நடக்கிற சம்பவம் என்ன? அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் அவர் தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் நமக்கு மழையை பெய்யப்படுகிறாரு. இந்த பூமி அவருடையது, அவருடைய பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை அவர் வாழ வச்சிருக்கிறாரு. சம்பாதிக்கிறதுக்கான பேலன் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு நன்றியாக நம்ம இருக்கணும் அப்படின்றத போதிச்சதுனால காயினும் ஆபேலும் இருவரும் சேர்ந்து அவருடைய வேலையிலிருந்து வந்த சிறந்ததை காணிக்கையாக கொண்டு வரும்படியாக போதிக்கிறாங்க. அதில் காயினும் ஆபேலும் அதன்படி செய்கிறாங்க. செய்கிற சமயத்தில் ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கிறது. காயின் மட்டும் அவனுக்கு கடவுளை நான் பார்க்கல, கண் கூட அவரை நான் பார்த்ததும் இல்லை, அவர் ஒன்றும் எனக்கு உதவி செய்யலை, எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல. நான் போய் நிலத்தில் உழுத, நான் போய் பயிரிட்டேன், நான் தண்ணீர் பாய்ச்சினேன், எல்லாத்தையும் நான் பண்ணேன், அதனால் அது விளைஞ்சுது. அதனால் அவருக்கு ஒன்றும் நான் கொடுக்க வேண்டியது கிடையாது. அவராக சாப்பிட போகிறாரு, அவராக இதை டேஸ்ட் பண்ண போகிறாரு, அவருக்கு ஏன் நான் ஏன் சிறந்ததை தரணும் அப்படின்ற எண்ணத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் அநேகம் அந்த எண்ணம். கடவுளாக கேட்குறாரு, கடவுளாக கூப்பிட்டாரு, கடவுளாக இது பண்ணார், அதை பண்ணார் அப்படின்றாங்க. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது இருக்கும். அதான் சொல்லுவேன், உங்கள் கையோ உங்கள் காலோ உங்கள் சம்பாத்தியத்தை கொடுக்கல, உங்கள் கையை காலை பார்த்து என்ன பண்ணல, உங்கள் எஜமான உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கல. எதை வச்சு கொடுத்துருக்குறாங்க? உங்களுடைய பலத்தை வச்சு தான், உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு தான், அதை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்? இந்த பலனும் ஞானமும் இல்லைன்னா, இந்த பலனும் அறிவும் இல்லைன்னா ஒத்த பைசா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகிறது இல்லை. அவங்க உங்கள் கையை பார்த்தோ காலை பார்த்தோ கொடுக்க போகிறது இல்லை. அதனால தான் உபாகமம் 8 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு, என் கையின் பிரயாசத்தை தான் இதெல்லாம் சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் கூட நினைச்சு பார்க்காத. காரணம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவரே உனக்கு பலன் கொடுக்கிறவர் என்பதை மறந்துடாதன்றார். ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு நயா பைசாவும் கையில் இருக்குது, வருது, வருமானமாக இருக்குதுன்னா அது உன்னுடையதுன்றது மேன்மை பாராட்டாது, அது உன்னுடையதல்ல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவனே உனக்கு பலத்தை கொடுத்தாரு, இல்லைன்னா இது ஒன்று கூட உன்னுடையது இல்லை அப்படின்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாரு. அதை அப்படியே அவங்க சந்ததியாக பின்பற்றி வராங்க. அப்போ காயினுக்கும் அதே போல் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவன் அதை பின்பற்ற மனதில்லை. அதனால் வேற்றுமையோடு கடவுளுக்கு 2ஆம் தரம் 3ஆம் தரத்தை கொண்டு வரான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை பாருங்க, அவனுடைய இறுதியும் அவனுடைய எண்ணெல்லாம் சரியானதாக இருந்தது. அதனால நல்ல மனுஷனாக இருக்கிறான். நீதிமான் என்று வேதம் அவனை சொல்லுகிறது. அந்த நீதிமான் தேவன் முன்பதாக நீதியாய் அவனுடைய காணிக்கைகளை கொண்டு வருகிறான். அவனுடைய காணிக்கைகளை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் மந்தையின் தலையீற்றியும் கொழுமையானவைகளின் தேவனுக்கு கொண்டு வந்தான். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கிறது. முதன்மையானதும் சிறந்ததும் இருக்குது. எப்படிப்பட்டதை கொடுத்தும் கொண்டு வந்தான் அவன். முதன்மையானதும் சிறந்ததையும் தேவனுக்கு கொண்டு வந்தான் அவன். அப்படி கொண்டு வந்ததுனால இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் கடவுள் காமிக்கிறார். நீ எது ஒரு கொண்டு வந்தாலும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நான் தான் எஜமானா இருக்கிறேன். மனுஷனுக்கு யார் தான் எஜமானா இருக்கிறேன்? கடவுளாகிய நான் தான் எஜமானா இருக்கிறேன். நீ கொண்டு வந்ததுனால நான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் செலக்ட் பண்ணி என் இறுதியத்துக்கு ஏற்றது எதுவோ, எனக்கு ஏற்றதா என் தோன்றுகிறது எதுவோ அதை மட்டுமே நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபேலுடைய காணிக்கையை மட்டும் தெய்வன் என்ன பண்ணுகிறாரு, அங்கே அங்கீகரிக்கிறாரு. உடனே வழக்கம் போல காயினுக்கு முகநாடி என்ன பண்ணுதாங்க மாறுகிறது. அசிங்கமாயிடுச்சு. தம்பி அங்கீகரிக்கிறார், நம்மளது அங்கீகரிக்கல. சரி, இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எது செய்தால் மேன்மை இல்லையோ? இன்னைக்கு நிறைய கடவுளை பற்றி குறை சொல்கிற விசுவாசிகள், கடவுளை பற்றி ஒரு மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிற சபையை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு ஆண்டவர் கேட்குற வார்த்தை இதுதான்.
நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பிரதிபலன் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்படுகிறது அல்லது தேவனால் உண்டாகிறது. வேற யாரையும் குற்றம் சாட்டி வேற யாரையும் குறை சொல்லி அதில் பிரயோஜனம் இல்லை. பாருங்க, காயினை பார்த்தா தான் கேட்கிறார், நீ நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குமேன்னு கேட்கிறார். எது செய்யாதிருந்தால்? நன்மை செய்யாதிருந்தால். நன்மை எது? தேவனுக்காக மனப்பூர்வமாய் கொடுப்பது, தேவனை கனப்படுத்துவது, தேவனுடைய கிரியைகளை அங்கீகரிப்பது, தேவனுக்கு தலை ஈற்றையும் கொழுமையும் கொண்டு வந்து தருவது, தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை தருவது தான் சிறந்த வாழ்க்கை. அதுதான் அவனுக்கு கேட்கிறார். நீ அந்த மாதிரி இருந்தீனா உனக்கு நல்லது கிடைக்காம போயிருக்குமா, நல்லது இல்லாமல் போயிருக்குமா, இப்படி முகம் மாற வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, அடுத்த சம்பவம் என்னது? வழக்கம் போல நடக்கிற மாதிரி நடக்குது. உலகத்தில் பொறாமை உண்டாகிறது. சொந்த தம்பின்னு கூட பார்க்காம கொண்டு போடுறான். கொன்று போட்ட உடனே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அதுக்கு அடுத்தது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஏன்னா அவங்க 900 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்தாங்க. காயின் ஆபேல்ன்றது முதல் பிறந்த 2 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் அங்கே பல பிள்ளைகள் அவங்களுக்கு பிறகுறாங்க. அதிலிருந்து ஒரு பெண்ணை தான் காயின் பிறகு திருமணம் செய்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் வராங்க. ஸோ இவங்க 2 பேரை மட்டும் தான் முதல்ல சொல்லியிருக்குது. சொல்லும் போது அதில் முதல் பிறந்த 2 பேரில் 2வது பையனை கொண்டு போட்டுட்டா மூத்தவன். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? இப்போ தேவன் நேரடியாக வந்து காயின் இடத்துல கேட்குறாரு, காயினே உன்னுடைய தம்பி எங்கே, உன்னுடைய சகோதரன் எங்கன்னு கேட்கும்போது அவனுடைய பதில் வழக்கம் போல் ஒரு கொலைக்காரன் வாயிலிருந்து எப்படி வரும் அப்படி தான் வருது. அவனுக்கு நான் என்ன காவலாளியா, அவனுக்கு நான் அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்குறான். அவன் கரெக்டாக தான் கேட்குறான். அவன் லைஃபுக்கு அவன் தான் யார்? உத்தரவாதியா இருக்கிறான். அண்ணன் தான் இவன் தான் அவன் தான் சார்ந்து வாழக்கூடாது. எல்லா நேரத்துலையும் இருந்துட்டான் அவன் கை கழுவிட்டு போயிடும். அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். காயின் கல்யாணம் பண்ணுவான், குழந்தை குட்டி பெற்றுப்பான், அவன் நல்லா இருப்பான். அவனை நம்பி போன வயல்வெளியில் நம்பி போன நீ தான் என்ன பண்ணுவேன்? பரிதாம செத்து போவேன். அதுதான் அவன் கரெக்டாக கேட்குறான். நான் அவனுக்கு காவலாளியா? நான் அவனை 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? என் கையில் சாவலாம், இன்னொரு ஆளுகிட்ட சாவ போகிறான். அவன் அந்த மாதிரி புத்தி உள்ளவான், நல்லவன் தான். ஆனால் அவனுக்கு புத்தி என்ன கிடையாதாங்க? கிடையாது. யார் எப்படின்னு முகநாடி வேறுபடுகிறது. அவன் புத்தி சரியில்லை, அவன் சுவாபம் சரியில்லைன்னா அந்த மனுஷனை விட்டு என்ன பண்ணிடணும்? விலகிடணும். நிறைய நேரத்தில் ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்கள், ரொம்ப இரக்க குணம் உள்ளவர்கள் நிறைய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க, நான் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போகிறேன், எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்கன்னு. ஏன் ஏமாத்துறாங்கன்னா இதுதான் இந்த ஆபேல் மாதிரி இருக்கிற மைண்ட் செட்டு. கூட இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். அதனால தான் இயேசு போகும்போது சொல்லிட்டு போனார், நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களும் பாம்பை போல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். பி அலர்ட் லைக் எ சர்பன்ட்னார். யாரை போல இருங்கள் நீங்கள் பாம்புகளை போல. பாம்பு பாருங்க, அது ஒன்றும் அஜாக்கிரதை எப்பவுமே இருக்காது. எப்போ போனாலும் அலர்ட்டாக இருக்கும். அது ரோட்டில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அதோடைய கண், அதோடைய உணர்வுகள் சுற்றி அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு யார் வரா, தனக்கு இங்கே இருந்தால் ஆபத்து வந்துருமா என்ன ஒரு கான்சியஸோடவே இருக்கும் பாருங்க. அதனால தான் அது இவ்வளோ நாள் தப்பிச்சு வாழுதுன்னு கூட நான் நினைக்கிறேன். நம்மளை அப்படி தான் சொல்கிறாரு, இந்த பூமியில் பொல்லாத மக்கள் இருக்கிறாங்க, மோசமான சூழ்நிலைகள் இருக்குது, காயின் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறான் இன்றைக்கும், வாழ்க்கையை கெடுக்கிறவன் என்னென்னவோ பண்ணுறவங்களாம் இருக்கிறான். நீ தான் என்ன பண்ணணும்? அங்கே ஜாக்கிரதையாக இருந்து ஒதுங்கி பாதுகாப்பாக இருந்துக்கணும் அங்கே அப்படின்றாரு. அப்போ அது இல்லாததுனால ஆபேல் செத்து போயிட்டான். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. இப்போ நடக்கிற அடுத்த சம்பவம் என்ன? முதல்ல ஒரு மனுஷன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க, 3வது அதிகாரம்லாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சபிக்கிறார், இதெல்லாம் பண்ணுறாரு. பட் தே நெவர் கான்வர்சேஷன் எனிதிங் வித் காட். கடவுளோடு கூட அவங்க எந்த உரையாடலையும் செய்யலை. ஆதாம் ஏவாள், ஆண்டவர் என்னால் முடியாது, இப்படி சபிக்காதீங்க, அது மாதிரிலாம் எதுவுமே பேசவே இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படிலாம் பேசலாம், ஆண்டவர்கிட்ட பேச முடியும், ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்களை எடுத்து சொல்ல முடியும், ஆண்டவர்கிட்ட நீதியை நம்ம பெற முடியும், இரக்கத்தை பெற முடியும், அன்பை பெற முடியும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட எந்த விதமான கான்வர்சேஷனும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் ஏன் ஜெபம் செய்கிறது இல்லைன்னா இதே மாதிரி கான்செப்ட் தான். ஆதியாகமம் 3 இருக்கிறாங்க இன்னும் அவங்க. ஆதாம் ஏவாளை போலவே இருக்கிறாங்க. தேவன் எனக்காக தந்ததை நான் தேவனிடத்தில் விசுவாசத்துடன் அறிக்கையிட்டு கேட்டவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அதை எனக்கு காண்பிக்கிற மரியாதையாக வைத்திருக்கிறார், எனக்குரிய உடன்படிக்கை அதை வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை பாருங்க. ஒன்று கெஞ்சணும், இல்லைன்னா அமைதியாக ஜெபம் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது 2மே தப்பாக இருக்குது. எது சரியானது? தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை தியானித்து அறிந்து விசுவாசித்து அவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவது தான் சரியான ஜெபமாக இருக்க முடியும். அப்போ ஆதாம் ஏவாளும் இதுக்கு முன்னாடி எந்த கான்வர்சேஷனும் பண்ணதில்லை. காயின் ஆபேலும் கூட கொண்டு வந்து காணிக்கைகளை வைத்தாங்க. ஆனால் முதல்ல இந்த பூமியிலிருந்து ஒரு மனுஷன் தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனோடு கூட அவனுடைய காரியங்களை எடுத்து சொல்கிறான்னா அதுதான் இந்த 10வது வசனமாக இருக்கிறது. 10வது வசனம், அதற்கு அவர் என்ன செய்தால், என் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
ஹலோ, பூமியிலிருந்து ஒரு சத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறது? கூப்பிடுகிறதா இருக்கிறது. ஜெபத்தை நம்ம அப்படிதான் போர்ட்ரேட் பண்றோம். Prayer is what is prayer? It is a conversation between God and man. Where is God? He is in heaven. Where is man? He was in the earth. எங்கேக்கும் தொடர்பு உண்டாகுது. பூமியில் இருக்கிற மனுஷன் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுறான், அவரோடு கூட பேசுறான், அவரோடு சம்பாஷிக்கிறான், அவரோடு கூட உரையாடுகிறான், அவரோடு கூட இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை, அவர் இவனுக்காக செய்திருக்கிற காரியங்களை அறிக்கிடுறான், அவரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றான். பாருங்க, அதான் ஜெப நேரமா இருக்குது. அது முதல் ஆரம்பிச்ச இடம் இந்த இடமா தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய ரத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறது? கூப்பிடுகிறது. நம்ம என்ன பண்றோம்? அங்க பார்க்கிறோம். அங்க சரி, இதுல கவனிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. இப்ப இதுல அதுதான் சொன்னேன், இது வெறும் ஆதாம், ஏவாள், ஆபேல், காயின் கதை இல்லை. ஏதோ அண்ணன் தம்பியை கொலை பண்ணிட்டான்றதுலாம் முன்னாடி சொன்னேன் நான், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக. இப்போ இதில் இருக்கிற ஜபத்தை குறித்து அல்லது புதிய உடன்படிக்கை ஜபத்தை குறித்த சத்தியத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். ஆபேல் இறந்து போனா, இப்போ இந்த இடத்துல நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. என்னது? ஆபேலின் ரத்தம் வரப்போகிற இயேசுவின் ரத்தத்திற்கு முன்னடையாளமாக அங்கே ஒரு வேலையை செய்கிறது. யாருடைய அடையாளமாக? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த சிந்தப்பட போகிற இயேசுவின் ரத்தத்தின் அந்த அடையாளத்தை, அந்த முன் அடையாளத்தை, அந்த ஆதாரத்தை அது ஆபேலின் ரத்தம் முதலாவது செய்து காண்பிக்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம் எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். வேதத்தின் முதலாவது ஜபம் எப்படி புதிய உடன்படிக்கையின் ஜபத்தின் கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் 11:4 நாம் பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேல் யார் என்று வேதம் சொல்கிறது? நீதிமான் என்று சாட்சி பெற்றான். He was testimony that he was a man of righteous. அப்புறம் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுக்கிறது? யார் எதை குறித்து சாட்சி கொடுக்கிறது? நல்ல மைண்ட்ல தான் வச்சுக்கணும் பாருங்க. காணிக்கையை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? பாஸ்டர் இல்லை. ஹலோ, யார் இல்லை? பாஸ்டர் தானே எடுத்து செலவு பண்றாரு. இல்லை, காணிக்கைகளை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? அங்க தேவனே சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுக்கிறது? உங்கள் காணிக்கைகளை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? நடந்து சொல்லுங்களேன். தேவன் தான் சாட்சி கொடுக்கிறார். He was witness for your offerings and tithes. God is the witness. யார் உங்களுடைய விட்னஸ்? உங்களுக்கு இப்ப நீங்கள் தேவனுக்கு என்று செய்கிற கொடுக்கிற எல்லா காரியத்துக்கும் God is the witness. யார் ஆதாரமா இருக்கிறது? தேவன் தான். தேவன் தான் சாட்சி. அதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன விதைத்தீங்க, அதனாலதான் பவுல் அப்படி போதிக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்றார். எதை வச்சு பேசுறாரு? ஏன்னா கடவுள் அதுக்கு சாட்சியா இருக்கிறார். கடவுளுக்கு தெரியும் நீங்க என்ன விதைச்சிங்கன்னு. கடவுளுக்கு தெரியும் நீங்க எந்த உள்ளத்தோடு, என்ன எண்ணத்தோடு, எந்த சிந்தையோட விதைச்சிங்கன்னு. God knows it. அதனால சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் வெசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்றார். எங்க நியமித்தபடியே கொடுக்க கடவன்? மனம் சரியானதா இருக்கும், மனம் நன்றி உள்ளதா இருக்கணும், மனம் தேவனை குறித்த சிந்தை உள்ளதா இருக்கணும். இல்லைன்னா மனுஷனை பிரியப்படுத்த, பாஸ்டர் பிரியப்படுத்தலாம் கொடுக்கறதுலாம் வேஸ்ட். அதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு பேசுறது? உங்களுக்கு அப்ப அதனால தான் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் மனதில் நியமித்தபடி. இந்த 3 வாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது 3மே யாருக்கு சம்பந்தப்பட்டது? கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது. பிகாஸ் he is the witness of your offerings. அதனால தான் இந்த இடத்துல தெளிவா எபிரேயர் 11 புதிய உடன்படிக்கையில விசுவாசத்தை குறித்து பேசும்போது அங்க குறிப்பிடப்படுகிறது, ஆபேலை குறித்து கடவுள் சாட்சி கொடுக்கிறார். எதை குறித்து சாட்சி கொடுத்தாரு? அவனுடைய காணிக்கைகளை குறித்து. எதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? அவர் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். யாரை சாட்சி கொடுக்கிறார்? அங்க தேவனை சாட்சி கொடுக்கிறார். இப்ப அடுத்த வார்த்தை கவனிங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹலோ, அவன் மரித்தும் இன்னும் என்ன பண்ணுகிறான்? அவன் இங்கதான் பாயிண்டே இருக்குது. இந்த மரித்தும் இன்னும் பேசுகிறான்றது 2 கான்செப்ட், முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது அதுல. ஒன்னு, தேவனை சாட்சி கொடுத்த காணிக்கையை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவது. இன்னைக்கும் ஒரு காணிக்கையை பற்றி ஒரு சரியான பிரசங்கம் பண்றாங்கன்னா, இன்னைக்கும் தேவனுக்கு கொடுப்பதை பற்றி ஒரு சரியான பிரசங்கம் பண்றாங்கன்னா, ஆபேலை தவிர்த்து நீங்க போக முடியாது. அங்கிருந்து தான் ஆரம்பிக்குதே கொடுக்கறத பத்தி. அது வரைக்கும் தேவன் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையும். எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார், மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார், ஜீவனை அவரு கொடுத்தாரு, சுவாசத்தை அவரு கொடுத்தாரு, எல்லாமே அவரு கொடுத்தாருன்னு இருக்கும். ஆதியாகமம் 3 வரைக்கும் சாபத்தை முதல் கொண்டு அவரு கொடுத்தாருன்னு இருக்கும். ஆதியாகமம் 4 தான் நீங்க முதல்ல பார்க்க முடியும் மனுஷன் தேவனுக்கு கொடுத்தான்றது. அங்கதான் பார்க்க முடியும் நீங்க ஃபர்ஸ்ட்.
அப்ப ரெண்டு விஷயம் அந்த காரியம் ஆபேலுடைய மரணம் பேசுகிறது. ஒன்று, அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட அந்த காணிக்கைகளை ஒன்று நிராகரிக்கப்பட்டு ஒன்று அங்கீகரிக்கப்பட்டது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கைகளை குறித்து தான் இன்னைக்கு விசுவாசிகள் கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டியதா இருக்குது. ஆபேலை போல தலையிற்றும் முதன்மையானவைகளை செலுத்த வேண்டும் என்பது உங்களுடைய பிரின்சிபலா இருக்குது. நீங்கள் தேவனை உண்மையாக விசுவாசிக்கிறீங்க, அன்பு கூறுறீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு தருவது என்பது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்ன்றாரு. ஆபேலை பொழுது ஆபேல் மரித்தும் இன்றும் என்ன பண்ணுகிறான்? அவன் காணிக்கைகளின் மூலமாக பேசப்படுகிறான். இன்னைக்கும் விசுவாசிகள், இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் தலையீற்றியும் கொழுமையும் தேவனுக்கு படைக்கிறார்களோ அது முன்னுதாரணமாக முதல் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட ஆபேலையே என்ன பண்ணுகிறது? அது அந்த சாட்சியை அது பேசுகிறது. அவன் தான் முன்னாடியாளமா இருக்கிறாங்க, முன் உதாரணமா இருக்கிறாங்க. He was an example for the first and best offering. ஒன்று. இன்னொரு கான்செப்ட் என்னதாங்க? அதுவும் ரெண்டாவது தாங்க பாயிண்ட். என்னது ரெண்டாவது ஒரு காரியம்? அவனுடைய மரணம் பேசுகிறது. ஒன்று அவனுடைய சிறந்த காணிக்கைகளை குறித்து பேசுகிறது. அவனுடைய மரணம் பேசுகிறது. ரெண்டாவது காரியம் என்ன? அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட காரியம், அல்லது தேவனை நோக்கி அவன் பேசின ரெண்டாவது காரியம். He cried out to the God. He prayed towards God. The blood of Abel, ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அவனுடைய மரணம் என்ன செய்தி சொல்ல வருது? அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசப்படுகிறான்றது ரெண்டு விஷயத்துல பேசப்படுகிறான். ஒன்று, அவன் கொடுத்த காணிக்கைகள். இன்னொன்று, அவன் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்ட ரெண்டாவது காரியம். அவன் இருக்கும்போது கூப்பிட்டான்னு தெரியாது, இருக்கும்போது கொடுத்தான். பட் அவனுடைய ரத்தம், ஏனென்றால் ரத்தத்தை ஏன் குறிக்கிறது அங்கே ஏற்கனவே போதிச்சிருக்கிறேன். பிகாஸ் உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர் எங்க இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது என்று லேவியராகமம் சொல்லுகிறது. எங்க இருக்கிறது? உங்களுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. வேற எந்த உறுப்பிலும் இல்லை, வேற எந்த விதமான இதுலையும் வைக்கல. அதனாலதான் ரத்தம் ரொம்ப முக்கியமானது. ஆபேலுடைய ஜீவன் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேயரா இருக்குது. அப்ப மரித்தும் இன்னும் பேசுகிறான்றது ரெண்டாவது விஷயத்தை தான் இப்ப பாக்குறோம். நம்ம முதல் விஷயத்தை இப்ப கவனிக்கல. ரெண்டாவது விஷயம் என்னது? ஆபேல் மரித்தும் எப்படி பேசப்படுகிறான்? அவன் ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. யாரை நோக்கி கூப்பிட்டது? அது தேவனை நோக்கி கூப்பிட்டது. இது எதை முன்னிறுத்துகிறதுன்றதுதான் முக்கியம். இப்ப ரத்தம் பேசுது, ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுச்சு, ரத்தப்படி ஆண்டவர் வாங்குவாரு, இதெல்லாம் தேவையில்லை. சில விசுவாசிங்க அப்படி இறங்கிடுறாங்க. அதெல்லாம் இருக்கலாம், மறுக்கல நான் அதை. அநியாயமா ஏதோ ஒரு அக்கிரமமா ஒரு விஷயம் நடக்குது, அநியாயமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த மனுஷனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடலாம், தேவன் அதுக்கு பதில் செய்யலாம், அதெல்லாம் நடக்குது. ஆனால் அதை தாண்டி விசுவாசி இன்னும் ப்ராடராக யோசிக்கணும், இன்னும் எலாபரேட்டாக யோசிக்கணும், இன்னும் டீப்பாக யோசிக்கணும், டெப்த்தாக யோசிக்கணும், மேலோட்டமாக யோசிக்கக்கூடாது. அது மரித்தும் இன்னும் பேசுகிறான்றது ரெண்டாவது விஷயம். என்ன? எதை முன்னிறுத்துகிறது? ஆபேலுடைய மரணம். ஆபேல் கூப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த கூப்பிட்டது என்பது யாரை வலியுறுத்துகிறது? யாரை காண்பிக்கிறது? யாரோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது? அந்த சம்பவம் எதோடு கூட கனெக்டட்? அது அதான் முக்கியம். எதோடு கூட கனெக்டட்? அதுதான் இப்ப படிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 12 அதிகாரம், அடுத்த அதிகாரம். எபிரேயர் 12 அதிகாரம் 21 24 வரைக்கும் பாருங்க. எபிரேயர் 12 21 24 வரைக்கும். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. பழைய உடன்படிக்கை பற்றி தான் பேசிட்டு வர்றாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, மோசையெல்லாம் பயந்து நடக்குன ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவருடைய அந்த மலையின் மேலே அவர் வரும்போது சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள்லாம் ஐயோ பேச வேணான்னு சொல்லுங்களான்னு சொல்லும் போது மோசே உட்பட நடுங்களான் இருக்குது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிரசனம், அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய காட்சியை மோசே கண்டான். மோசே முதற்கொண்டு கடவுளுக்கு நடுங்குகிற ஒரு மனுஷனா இன்னைக்கு இருந்தான். ஆனா அடுத்த கட்டத்துக்கு வராரு. இப்ப நடுங்குகிறான் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும், இப்ப நம்மள கம்பேரிசன் பண்ணுது. மோசே பழைய உடன்படிக்கையின் மனுஷன். அவன் கடவுளை முகமுகமா பார்த்ததில்ல. கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. கடவுள் அவனை விட்டு ரொம்ப தூரமா இருந்தார், எல்லா மக்களை விட்டு தூரமா இருந்தார் பழைய உடன்படிக்கையில. ஆனா இப்ப கம்பாரிசன் வரும்போது எப்படி வருது? மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மோசேவின் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அப்படி, மோசேவின் உடன்படிக்கையில இருந்தவர்களை விட்டு தேவன் பிரிந்திருந்தார், விலகி இருந்தார், தனித்திருந்தார். ஆனால் நீங்களோன்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நம்மளை பார்த்து சொல்றார், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், இப்ப கவனிங்க 24, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். யார் இடத்திற்கும்? புதிய உடன்படிக்கையாகிய
இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே பழைய உடன்படிக்கை. இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு நம்மள? நீங்களோ மோசையின் காலத்தில் நீங்க இல்லை, மோசையின் காலத்தில் தாண்டி ஒரு காலத்தில் வந்திருக்கிறீங்க. புதிய உடன்படிக்கையின் காலம். எந்த காலம் அது? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருக்கிற காலம். இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாராம்? அவர் மத்தியஸ்தர் என்றால் ஒரு பெரியவருக்கும் சிறியவருக்கும் இடையே நடுவே அவங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டு அவங்க ரெண்டு பேருடைய அந்த உறவையும் சரியான விதத்திலே பாதுகாக்கிற ஒரு நபராய் இயேசு மத்தியஸ்தராய் என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. எதுக்கு? அங்க ஒரு பாயிண்ட் வருது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறான்னு சொல்லும் போது யாரை சம்பந்தம் இல்லாமல் கொண்டு வருது ஒரு பேரை? இங்க ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். சம்பந்தமே இல்லை அந்த இடத்துல. மோசையை பற்றி பேசிட்டு வராரு. தேவன் பயங்கரமாக இருந்தார். மோசையை உட்பட தேவன் இடத்துல நெருங்க முடியல. தேவனுக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்து தேவனுக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்தான். இப்படிலாம் தான் நம்ம படிக்கிறோம். தேவனை வந்து அவரிடத்துல பேச கூட யாருக்குமே துணிவில்லை. இன்னைக்கு நம்ம கூப்பிடுற மாதிரிலாம் அப்பா பிதாவில் கூப்பிடுற அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருந்தது. ஆனால் நீங்களோ இப்போ இயேசுவை மத்தியஸ்தராய் வைத்திருக்கிறீர்கள். இயேசுவை மத்தியஸ்தரா வச்சிருக்கிற அந்த காலத்துல புரியறதுக்காக ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாரு. எந்த காரியத்தை? ஆதியாகமம் 4 நடந்த ஒரு சம்பவத்தை இங்க குறிப்பிடுறாரு. என்னது? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் கொண்டு வர்றாரு. எந்த ரத்தம் பேசினதை பார்க்கிலும்? ஆபேலுடைய ரத்தம் பேசின ரெண்டாவது காரியம் என்னன்றது சொல்லியிருந்தேன். ஆபேலுடைய ரத்தம் பேசின ரெண்டாவது காரியம் என்ன? தேவனை நோக்கி அது கூப்பிட்டது. யாரை நோக்கி கூப்பிட்டது? அது தேவனை நோக்கி. இட் கால் அன்டு லார்ட். ஜெபம் என்பது அதானே. தேவனை நோக்கி நம்முடைய விசுவாசத்தை, தேவனை நோக்கி நம்முடைய நியாயங்களை, தேவனை நோக்கி நம்முடைய நம்பிக்கையை, தேவனை நோக்கி நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை செலுத்துகிற நேரம் தான் என்ன நேரமாக இருக்கிறது? ஜெப நேரம். இட் இஸ் a prayer time. இப்ப ஆபேல் செய்ததை தான் இன்றைக்கு யார் செய்கிறதுன்றதை பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரேயர் புரிஞ்சிருச்சுன்னா ஜெபத்தை பல காரியத்தை வச்சு விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெருமை இருக்குது. அதில் இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஜெபத்தை குறித்து வரக்கூடிய இந்த பெருமை பேச்சுகள், அகம்பாவ பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள்லாம் ஒழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். என்னது? நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, உங்க முட்டி தேயறதுக்கு முன்னாடி, நீங்க ஆண்டவர்கிட்ட உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் புரிதலும் அறிவும் ஞானமும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகணும். நான் பேசுறதுக்கு முன்னாடியே, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே, எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் கேட்பதற்கு முன்பதாகவே there is a person, எனக்காக ஒரு நபர் தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் மத்தியஸ்தராய் இருந்து நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறார். என்ன ஆணைகளை பேசி கொண்டிருக்கிறார் அவர்? எனக்கான நன்மையானவைகளை, எனக்கான நல்லதை, எனக்கான சுகத்தை, எனக்கான பலத்தை, எனக்கான வெற்றியை, எனக்கான வாழ்வை, எனக்கான சமாதானத்தை, எனக்கான நல்ல காரியங்களை எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். மத்தியஸ்தராக இருந்தது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் என் முட்டி தேஞ்சாதான் அவர் கேட்பாருன்னு சொல்லல. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? அது மதம் அப்படிதான் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணன்னு கேட்கும் போதே அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அது ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டாலும் அந்த விசுவாசியோட நிலை எவ்வளோ அசிங்கமானதுன்னு தெரியுது. அதெல்லாம் ஆவியானவரை பெறாத, பின்மாற்றத்தில் இருந்த, ஓடி ஒளிந்த, மறுதளித்த பேதுருவை பார்த்து கேட்குற கேள்வி அதெல்லாம். 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதாங்களா? அதுக்கப்புறம் பேதுருவோ பவுல எங்கேயாவது கேட்டாங்களா? நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். எங்குமே கேட்கல. ஏன் கேட்கல? அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜெபம் என்பது என்ன, பிரேயர் என்பது என்ன. அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப்பு. யாராவது உங்களை பார்த்து மனைவிக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுனா டைம் போட்டால் நீங்கள் பேச முடியும்? 1 மணி நேரம் இன்றைக்கு என் மனைவியோடு பேசுவேன், பேச முடியாது. 1 மணி நேரம் என் பிள்ளைகளோடு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குடும்பம் நடத்தலை. நீங்கள் வியாபாரத்தில் தான் டைம் வைக்க முடியும். காலையில் 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரை. ஹலோ, குடும்பத்தில் அப்படி வச்சிங்கன்னா அது குடும்பம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குடும்பத்தில் எப்படி போகுதாங்க? அதை விட அதிகமாக கூட கொடுக்கலாம், அதை விட அதிகமான நேரத்தை கூட கொடுக்கலாம். ஆனால் அங்கே ஏதோ ஒரு காரியம் மேலோங்கி நிற்குதாங்க. என்னது?
அன்பு, உறவுன்ற விஷயம், ஐக்கியம்ன்ற விஷயம், ஃபெலோஷிப்ன்ற விஷயம், நேரத்தை, காலத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களாவ? தேர்ஸ்ட் மாதிரி, தாகம் மாதிரி. உங்கள் தாகம்ன்றது உள்ளே உண்டாகிற ஒரு உணர்வு இல்லையா? தண்ணி எவ்வளோ குடிக்கணும்? சில நேரத்தை பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு குடிக்கிற ஆளுன்னு நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி குடிக்கிற ஆளுங்க பல நேரத்தில் பார்த்துக்கிறேன். வாமிட் பண்ணுறதை பார்த்துருக்குறேன், தலை சுற்றி கீழே விழுறதை பார்த்துருக்குறேன், உடம்பு முடியாமல் போகிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். புரியுறது இல்லை. 5 லிட்டர் தண்ணி உடம்புக்கு வேணும்னு இருக்குது. ஆனால் ஏற்கனவே உடம்புல எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு உடம்புக்கு தெரியும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே உடம்புல 2 லிட்டர் தண்ணி இருக்கலாம், அது அளக்க முடியுமா? தெரியாது. அதுதான் தேர்ஸ்ட், தாகன்ற ஒரு கண்டினியூட்டி அங்கே வச்சுருக்கிறாரு. அதை எடுக்கும் போதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். அப்படி குடிக்கும் போது நான் ஒரு கட்டத்தில் தாகம் தீர்ந்த பிறகு நீங்கள் தண்ணி என்ன பண்ணுறதில்லாங்க, தொடுவதில்லை. அளவை பார்த்து குடிச்சிங்கன்னா பிரச்சனை, தாகத்துக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிங்கன்னா அது சரியான ஆரோக்கியம். உறவுகள் அப்படி தான். ஜெபம் என்பது என்னது? நான் தேவனோடு பழகணும், தேவனோடு பேசணும், தேவனோடு உரையாடணுன்ற அந்த ஆர்வத்திலையும் அந்த ஆசையிலையும் அந்த ஃபெலோஷிப்பில் ஐக்கியத்தில் செய்வது தான் ஜெபமே தவிர 2 மணி நேரம் ஆண்டவரோடு நான் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்றது ஒரு முதிர்ச்சியற்றவர்கள் அல்லது சத்தியத்தை தெரியாதவர்கள் மதத்தின் அடிப்படையில் செய்வதை போலான காரியம் அது. புரியுதுங்களா இல்லையா? 1 மணி நேரம் இந்த ஜெபம் பண்ணணும், 1.5 மணி நேரம் அதை பண்ணணும். வேஸ்ட். அப்படிலாம் பண்ணாதீங்க. வேஸ்ட் டைம், வே ஆர் வேஸ்டிங் த டைம். உங்களுக்கு திருப்தி உண்டாகும், ஆனால் அது நடக்காது. அந்த டைம் வேஸ்ட்டு. அதுக்கு பதில் இந்த புரிதலுக்குள்ளே வந்துருங்க. எந்த புரிதல் வந்துடணும்? நான் தேவனிடத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாத்தையும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகள் எனக்காக பேசுகிற மத்தியஸ்தராகிய இயேசு எனக்கு உண்டு. யார் எனக்கு உண்டு? எனக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியல, சீக்கிரமாக எழுந்துக்க முடியல, இல்லை ஜெபம் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரியத்தில் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா, ஐயோ நான் ஜெபம் பண்ணல, இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குமோ, கெட்டதான் நடக்குமோ அப்படின்னா நீங்கள் மதத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு பேசாமல் அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க தேங்காய் கற்பூரம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றி போட்டு அதுக்கப்புறமா ஏதோ வேலையை பாருங்கன்றேன். ஹலோ, இந்த மாதிரி எண்ணத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த மாதிரி எண்ணத்தில் குற்ற உணர்வில் இருந்து சாகிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. யூ ஆர் டூயிங் த சேம் திங். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் முதல்ல ஒரு 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 கிளாரிஃபிகேஷனுக்குள்ள வந்துருங்க. நான் ஜெபம் பண்ணது அவசியம், அதில் தப்பே கிடையாது. ஆமாம், பண்ணி ஆகணும். நான் ஏன் தேவனுக்கு நான் தரும் மறு உத்தரவு, தேவனுக்கு எவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு, விசுவாசிக்கு சொல்லியிருக்கிறார், அவரோட பேசணும், நான் அவரோட உறவில் இருக்கணும், ஐக்கியத்தில் இருக்கணும். நான் ஜெபிக்கலன்னா தேவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றதெல்லாம் கடமை. ஆலயத்துக்கு வரீங்க, கொடுக்குறீங்க, செய்கிறீங்களா. இப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கிடுங்க. அங்கே குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே உறவுகள் தான். பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாமே உறவுகள். இந்த உறவுகள் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் மல்லிகை சாமான் வாங்கி போட்டேன் ஆகாது. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஆகாது. ஃபெலோஷிப், how the fellowship has built. உறவுகள் எப்படி அங்கே உறுதிப்படுகிறது, மேம்படுகிறதுனா, நான் ஏதோ கடமைகளெல்லாம் செஞ்சுட்டேன், நான் காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டேன் அதனாலலாம் இல்லை. எதனால உறவுகள் மேம்படுது? how much time and how much interest that you have showing. எவ்வளோ நேரத்தையும் எவ்வளோ ஆர்வத்தையும் நீங்கள் அந்த உறவுகளோடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படி தான் அந்த உறவுகள் மேம்படுது, வலுப்பெறுகிறது. பேசுறது புரியுதுங்களா உனக்கு? தட் மச் ஃபெலோஷிப் ஹேஸ் பீன் பில்டட். ஒரு உறவை எப்படி மேம்படுதுன்னா அப்படி தான். எந்த அளவுக்கு அங்கே டைம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அங்கே பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு பழகுறீங்களோ, அப்படி தான் அந்த உறவை குறித்து புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த உறவு என்ன பண்ணுதாங்க, ஸ்ட்ராங் ஆகிறத பார்க்குறோம். பேசுகிறதே இல்லை, டைமே கொடுக்குறது இல்லை, எந்த விதமான ஐக்கியமும் இல்லை, ஆனால் கடமைலாம் கரெக்டாக செஞ்சுறேங்க நான் அப்படின்னா கொஞ்ச நாள் பூட்டுக்கும், சண்டையாக தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். பிரிஞ்சு போகிறது தவிர ஒரு வழி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் தான் கடவுள்கிட்டையும். நான் கடவுளுக்குன்னு காணிக்கை கொடுத்துட்டேன், தசமாங்க கொடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், பாட்டு பாடிட்டேன், கை தட்டிட்டேன், பைபிள் படிச்சுட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் அடுத்த கேள்வி அங்கே, டிட் யூ ஸ்பீக் வித் காட் ஆர் நாட்? டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் காட் ஆர் நாட்? தேவனோடு கூட ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியா? டிட் யூ ப்ரே ஆர் நாட்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் தான் பேசுவதுன்னு சொன்னேன், கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன். ஜெபம் என்பது ஏதோ மனம்னு சொல்கிறது இல்லை. ஒரு மனுஷனிடத்தில் பேசும்போது எவ்வளோ தெளிவாக அவருக்கு புரிகிற மாதிரி, அவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பக்குவமாக, பண்போடு, அன்போடு கூட பேசுவோமோ அதே போல தான் ஜெபம் என்பது இருப்பது அவசியம். இட் இஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் காட்.
தேவனோடு கூட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி பேச பேச ஜெப வாழ்க்கை அப்படி இருக்கும்போது தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் இருக்கும். உறவு மேம்படும், உறவு வலுப்படும். ஜெபம் இல்லைன்னா மற்றதெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டேங்க, சும்மா அது பாட்டு கிடக்குது, அது பாட்டு போது வருது அப்படின்றது இருக்கும். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி மாறிடக்கூடாது. அப்படி தான் இருக்குது. பல நேரத்தில் ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபிக்கணும் பாருங்க. அந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த ஆராதனை வைக்கிறேன். என்னென்ன தெரியாமல் போய் முட்டி போட்டு கையாமேன்னு கத்திட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, சோர்ந்து போயிட்டு இதுக்கப்புறம் ஜெபிக்க மாட்டேன்றதுல பிரோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் லிசன் அண்ட் லேர்ன் ஹவ் டு ப்ரே. வாட் இஸ் ப்ரேயர்? முதல்ல போதிக்கும் போது உட்காந்து ஜெபம்னா என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ளணும். அதில் ஜெபம் என்பதில் நான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? புதிய உடன்படிக்கையோட முதல் காரியமே என்னது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனில் வாழ்கிறார் என்பது தான் அங்கே ஃபார்முலாவே. அப்போ கிறிஸ்துவேனில் வாழ்கிறார்னு அர்த்தம் என் ஜெபம் அல்ல, எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது, எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, என் பாவத்திற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. என்னோட அக்கிரமம், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய தரித்திரம், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய நோய்கள், ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றுக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம் பிதாவை நோக்கி எனக்காக நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. அதில் கம்பேரிசன் வரும்போது எங்கே கொண்டு வராரு? ஆபேல் செத்துட்டான், ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுக்கு முன்னாடி ஆழம் என்ன? இதே போல கிறிஸ்து வருவார். ஆபேலை போல நீதிபரர் தான் அவரு. பொல்லாத காயினை போல பொல்லாத மக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார், ரத்தம் சிந்தப்படுவார். ஆபேலின் ரத்தம் வெறும் நியாய தீர்ப்பை தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தது. பழைய உடன்படிக்கை வெறும் நியாய தீர்ப்பு தான் வாங்கி கொடுத்தது, காயினுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறதுன்றதை அங்கே 24 சொல்றாரு பாருங்க. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ எங்க இருக்கிறோம்டா? ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் செட் வரணும் பாருங்க. நன்மையானவைகளை எனக்காக பேசுகிற இயேசுவின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். அப்ப ஜெபத்தில் எதை பேசணும்? ஜெபத்தில் எதை பேசணும்? ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நன்மையானவைகளா இருக்கணும், கேட்குற மாதிரி இருக்கணும், அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும், இனிமையா இருக்கணும். அந்நாளின் ஜெபம் வரேன் பின்னாடி, இதெல்லாம் கவர் பண்ண போறேன். அந்நாளின் ஜெபத்தை எப்படி புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் ரத்தத்தின் அடிப்படையில் பார்க்கணும். இயேசுவின் ரத்தத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அதை கழிச்சு கட்டிடணும். அது தேவையில்லை, அது அந்த பாயிண்டே தேவையில்லை. அண்ணாலை விட இயேசு தான் முக்கியம் அங்கே. ஹலோ, வெறும் அண்ணாலை மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேலைக்கு ஆகாது. அது காலாவதி ஆயிடுச்சு. அது இப்போ கண்ணாலுடைய ஜெபம் அட் கரண்ட்ல, அட் பிரசன்ட்ல எப்படி வேலிட் ஆக்கப்படுகிறது? இயேசுவின் ரத்தத்தை வச்சுதான். புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அன்னாளின் ஜெபத்தை நீங்க பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. இல்லைன்னா வெறும் அன்னாளின் ஜெபம் இப்படி இருக்குது, அழுதா, புலம்புனா, கத்தனா, கதர்னா, கெஞ்சினால், மண்டியிட்டால், மன்றாடினால். ஹலோ, சபையில் ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, ஆரம்பத்தில் இங்கே ஒரு 7-8 வருஷம் இருந்தா பாருங்க. முதல்ல இங்கே வேற ஒரு சபையில் இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க வந்தவன். ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரமானா பைபிள் எடுத்துக்கிட்டு வந்துடுவா. எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன்னா கது திறந்துருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணு வந்திருக்கிறா, மேலே போய் ஜோம் பண்ணுறா அப்படின்வாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டே கேட்டேன், என்ன நீ தினமும் சாயந்தரானா வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது பாருங்க, ஆண்டவருக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என்ன பொருத்தனை அப்படின்னா, ஜெபம் முடிக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுல, தண்ணி குடிக்கிறது இல்லையா. கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஜெபம் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறதில்ல, காலைல வேலைக்கு போயிடுறா, மதியானம் 3 மணி 4 மணிக்கு வரா, வந்த பிறகு பைபிள் ஊற்றிக்கிட்டு இங்கே வந்துடுறா. அவளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும், வாடி வதங்கி தான் இருப்பா. என்னம்மா அப்படி வந்திருக்கிறேன்னு கேட்டால், ஜெபம் முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணியை கூட குடிக்கிறது இல்லை நான். ஜெபம் முடிச்ச பிறகு நான் கேட்டேன், எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்? எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னா. அப்போ அதுவே சரி கிடையாது. ஹலோ, எல்லாத்துக்காக அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி முடிச்சுட்டாரு. உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் முதல்ல ஜெபம் பண்ண கற்றுக்கோ. உனக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை கொடுத்துருக்குறாரு, அந்த சர்க்கிளை பாரு முதல்ல. உன் சபையை பாரு, உன் ஊழியத்தை பாரு. பெரிய மேதாவி மாதிரி எங்கேருந்தாவது எதை கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்து செயல்படுத்திட்டு உட்காந்துருக்கு. அதை சொல்லி இதேமாதிரி போயின்னா எதோ ஒன்று ஆகிடும் உனக்கு, அப்புறம் நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது. அதனால் முதல்ல என்ன சரியானதுன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல போய் சாப்பிட்டு, வேலைக்கு போகிறாள் முதல்ல நான் ஒழுங்காக போய் சாப்பிடு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வெறும் பட்னி போட்டவங்க வயிற்றை பார்த்து அவர் எதுவும் கேட்க போகிறதில்ல. வதங்கி போன, வாடி போன முகத்தை பார்த்து எதுவும் அவர் பதில் கொடுக்க போகிறதும் இல்லை.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் அந்த அந்த மாதிரி வேலைலாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. மனுஷங்கிட்ட நடக்கலாம், வேற யார்கிட்டயா நடக்கலாம். ஆண்டவர்கிட்ட நடத்தணும்னா அது வேற விதமாக தான் வந்தாகணும், விசுவாசத்தில் தான் வந்தாகணும். அவரை பற்றிய அறிதலும் புரிதலும் நீ வந்தாகணும். அவன் இருந்த வரைக்குமே பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இருந்த வரைக்குமே அவன் எந்த சேஞ்சஸும் அவன் வாழ்க்கையில் இல்லை. கடைசி எதுவும் நடக்காது அப்படின்ட்டு அவளே கிளம்பிட்டா, பேக் பண்ணிக்கிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வாழ்க்கைன்ட்டு. அந்த சலிப்பு தான் வந்துடும் வாழ்க்கையில். ஏன் வருது அது? அதெல்லாம் வசனம் இயேசு அழகாக சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் தான் உங்களை விடுதலையாகும். எது சத்தியம்னு தெரிஞ்சுங்க. வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கலப்படம் இல்லாமல் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் சத்தியம். நீங்கள் ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துக்கிட்டு, நான் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், இங்கே கேட்டேன், அவர் ஜெபத்தை பற்றி இப்படி சொன்னார், அண்ணால போல் இப்படி ஜெபம் பண்ணணுமா, போராடி ஜெபம் பண்ணணுமா, சிங்காசனத்தை ஆட்டி ஜெபம் பண்ணணுமா, அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்கள் வாழ்க்கை ஆடி தள்ளாடி கீழே விழுந்து அடிபட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஏன்? இது தெரியணும். அதனால தான் இங்கே சொல்றார், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். எந்த ரத்தம் நமக்காக பேசுகிறது? சிந்தப்பட்ட இயேசு. அப்போ ஆபேலின் ரத்தம் எதை குறிக்குது? ஆதியாகமம் 4 சொல்லப்பட்ட ஆதியாகமம் 4:10 சொல்லப்பட்ட ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்பது யாரை குறிக்கிறது? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? அது இயேசுவை குறிக்கிறது. சொல்ற, நீங்க இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க பாருங்கன்றார். எங்க வந்து சேர்ந்திருக்கிறோமா? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஹலோ, இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றார். ரைட் நவ் யூ ஆர் த நியூ கவர்னன்ட் பிலீவர். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிப்பா நீ. உங்களுக்காக ஒரு ரத்தத்தை சிந்தி நன்மையானவர்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு வேலை நடக்கணும் உங்களுக்கு, உங்களை விட ஒரு பெரிய ஆளு, அவரோட ஒரு பெரிய ஆளை உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சந்திக்க வைக்கிறாரு. உங்களுக்காக மத்தியஸ்தம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசும்போது உங்களுக்காக நல்லதாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. நல்லவருங்க, வல்லவருங்க, படிச்சிருக்கிறாருங்க, இப்படிங்க அப்படிங்க, நல்லா வேலை செய்வாருங்க, உண்மையாக இருப்பாருங்க அப்படிலாம் சொல்லும் போது நீங்கள் வேறு விதமாக ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுப்போம். ஒப்பார வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு திடு நிற்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தீங்கன்னா, கொடுக்கணும்னு நினைக்கிறவர் கூட என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு நிறுத்திப்பார். இவனுங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அப்படி தான் இருக்குது நிறைய நேரத்தில். ஜெபத்தில் போயிட்டு எவைகளை நீங்கள் விசுவாசமாய் கேட்பீர்களோன்றார். எவைகளை நீங்கள் விசுவாசமாய் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். அப்போ விசுவாசத்தோடு கேட்குற ஜெபம் எப்படி இருக்குங்க பாருங்க. அது கத்தாது, அது அழாது, அது புலம்பாது, அது வந்து கூப்பாடு போடாது, அது ஐயோ ஐயோன்னு கத்தாது. தேவனே கேட்பீரா, கேட்க மாட்டீரா, அதெல்லாம் பண்ணாது. அந்த சேட்டெல்லாம் பண்ணாது. அதெல்லாம் அருவருப்பான ஒரு காரியம். அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? அது எனக்கான நன்மையானவைகளை பேசுகிறீர், என்னுடைய சுகத்திற்கான நன்மையானவைகளை பேசுகிறவர், என்னுடைய ஜெயத்துக்கான நன்மையானவைகளை பேசுகிறவர், என்னுடைய ஆரோக்கியத்துக்கான நன்மையானவைகளை பேசுகிறவர், நல்வாழ்வுக்கான நன்மையானவைகளை பேசுகிறவர், என் எதிர்காலத்தை குறித்த நன்மையானவைகளை பேசுகிறவர், என் ஆசீர்வாதத்திற்கான நன்மையானவைகளை பேசுகிறவர். அப்படி இருக்கும் ஜெபங்கள் எல்லாமே. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி. காரியங்களை நீ ஜெயமாய் செய்து முடிப்பதற்காக நன்றி, காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். புரியுதுங்களா இல்லையா? அப்படி இருக்கும் ஜெபங்கள் எல்லாமே. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஜனங்க எதிர்பார்க்குற மாதிரி ஜனங்களையும் எடுத்து இவங்களையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் ஜெபம் வரும்போது ஒப்பார வச்சு கூப்பாடு போடுறது, இட் இஸ் நாட் எ ப்ரேயர். புதிய உடன்படிக்கையின் ஜெபம் அது இல்லை. எது புதிய உடன்படிக்கையின் ஜெபம்? புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவின் ரத்தம் என்னுடைய நன்மைக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நான் நல்லது தான் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன். அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் எனக்கு முன்பதாகவே என்னுடைய நன்மைக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ரத்தம். என்ன பேசுகிற ரத்தம்? அது ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும், ஆபேலுடைய ஜெபத்தை பார்க்கிலும். அதாங்க பாயிண்ட். யாருடைய ஜெபத்தை பார்க்கிலும்? அங்கே ஆபேல் ஒரு சாதாரணமான மனுஷன். இன்னும் சொல்ல போனால் உங்களை போல என்ன போல ஒரு மனிதன். அப்போ நம்ம பாயிண்ட் அப்படி தான் கொண்டு வரணும். என்னுடைய ஜெபத்தை காட்டிலும், என்னுடைய முழங்காலை காட்டிலும், ஹலோ பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என்னுடைய கூப்பாடை காட்டிலும், என்னுடைய கத்தல் கதர்களை காட்டிலும் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது. என்ன பண்ணுகிறது? அது என்னுடைய வெற்றிக்காக பரிந்து பேசுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்றது தான் புதிய உடன்படிக்கையின் ஜெபம். இயேசுவை மையப்படுத்துறீங்க, இயேசு மகிமைப்படுத்துறீங்க.
ஆண்டவர் என் முட்டியை பாரும், என் வைத்த பாரும், நாம் எப்படி பசியா இருக்கிற பாரும், நான் முகம் வாடலா இருக்கிறேன் பாரும். அதுக்கு 4 வசனம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதான் சொல்றேன், அந்த எல்லாத்தையும் இயேசுக்குள்ள கொண்டு வரணும். நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எதெல்லாம் கழிக்கணுமோ கழிச்சு, எதெல்லாம் அவருக்குள்ள வைக்கணுமோ வச்சு, இனி நான் அல்ல, இனி ஆபேல் அல்ல, யாரே கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஜபத்தில் அதுதான், யாரே என் ஜபத்தில் தெரிகிறார், கிறிஸ்துவே வெளிப்படுகிறார். கிறிஸ்துவை குறித்த விசுவாசமே வெளிப்படுகிறது, கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கையே வெளிப்படுகிறது. நம்புறீங்களா நீங்க? அதை யாரை குறித்த நம்பிக்கையை வெளிப்படுகிறது? ஜபத்தில் கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் வெளிப்படணும், கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை வெளிப்படணும். கிறிஸ்து எனக்கு யாரா இருக்கிறார். அதனாலதான் பவுலோட ஜபங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற விதமா இருக்கும். அவருடைய ஜபம் எப்படி இருந்தது? கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றார். அவர் ஸ்தோத்திரம் எப்படி இருக்குது பாருங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இவங்க ஸ்தோத்திரம்லாம் வேற விதமா இருக்கும். ஒரு வாட்டி நான் இருந்த சபையில் எம்ஜிஎம்க்கு கிஷ்க்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பிஜேபிக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. விசுவாசிங்களாம் ஏறி இந்த ரங்கராட்டமா அதில் ஏறி உக்காந்துட்டாங்க. உட்காந்து சுத்த ஆரம்பிச்சது பாருங்க. அது வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு கூட கிடையாது, செயின் விளம்பரம் சைடில் இப்படி சுத்தம் ஒருமா. அது பார்க்கும் போதே பயமாக இருக்கும். அதில் ஏறி உக்காந்துட்டாங்க விசுவாசமாக. அப்போல்லாம் அது ரொம்ப புதுசு. அது உட்காந்து அவன் 2 ரவுண்ட் அடித்து 3ஆவது ரவுண்ட் அடித்தான் பாருங்க. அதில் உலக மக்கள் எல்லாம் ஒரு சத்தம் போட்டாங்க, ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்களாம் சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஜெயிண்ட் வீல்ல எனக்கு அப்போ புரியல. எனக்கு இப்போ எதுக்கு இவனுங்க கத்துறான், அவங்க கத்துறது இவங்க கத்துறாங்களோ? ஸ்தோத்திரம் எங்கே போய் செயல்படுது பாருங்க. அப்படி சொல்ல ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்க கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்? பாதுகாப்பு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா நீங்க? அப்போ ஜெயிண்ட் வீல்ல ஜெயிண்ட் மாதிரி உட்காந்துருப்பீங்க. டேய் ஒன்று கூட 4 வாட்டி என்ன பண்ணு, ஸ்பீடா சுத்துறா பார்க்கலாம். அப்படி தைரியமாக உட்காந்துருந்தாதான் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அவன் கத்துற மாதிரி ஐயோ ஐயோன்னு கத்துறதுக்கு பதில் நீங்கள் சோத்திரம் சோத்திரம்னு கத்திருந்தீங்கன்னா, கத்திட்டு தலைமையில கை வச்சுன்னு உட்காந்தவங்க தான் மொத்த பேரும். அதுக்கப்புறம் எதுவுமே சுற்றி பார்க்கல, எதுக்கும் போக முடியாது. அவ்வளோதான், டயர்ட் ஆயாச்சு, பலவீனம் ஆயாச்சு. அப்போல்லாம் 100 ரூபாய் என்னவோ பாருங்க மொத்தம் ஊற்றிக்கிச்சு, போயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேஸ்ட். எதுவும் சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி எல்லாத்தையும் வேனில் ஏற்று திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார். ஏன் சொல்கிறேன், வாழ்க்கை அது மாதிரி தான் ஆகிடும். கடவுள் யார் எனக்காக என்ன செய்கிறாருன்றதை புரியாமல் நம்ம பாட்டு கத்திட்டு உட்காந்து வி வில் பி வீக், டயர்டாகிடுவோம். ஒரு கட்டத்தில் ஐயோ முடியல, பணம் இல்லை, காசு இல்லை, கடன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது, ஆதாரம் இல்லை, வழி இல்லை, இப்படி ஆகிடும் மைண்ட் எல்லாமே. அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. புரிதல் வந்துடணும். ஜபம்னு வரும்போது எனக்காக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், எனக்காக நன்மையானவைகள் என்ன பண்ணுகிறது? சபிக்கப்பட்ட பூமியில் பரிசுத்தமான ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் அநியாயமாய் சிந்தப்படும் போது தேவனை நோக்கி கூப்பிட்டு அது நியாயத்தை பெற்றுக்கொண்டது. இனி எனக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் என்னுடைய நன்மைக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறது? இட் இஸ் டாக்கிங் பிஹாஃப் ஆஃப் மீ, இட் இஸ் பிரேயிங் பிஹாஃப் ஆஃப் மீ. அதான் பாயிண்ட். எங்க எனக்காக ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். வாட் ரைட் நவ ஜீசஸ் இஸ் டூயிங். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. நிறைய விசுவாசிகளை போயிட்டு ஊழியக்காரங்க உட்பட எப்போ ஏசு இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ரைட் நவ் வாட் இஸ் டூயிங். பைபிள் என்ன சொல்லுது? சொல்லும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள செயல்படார். பட் ரைட் நவ் வாட் ஜீசஸ் இஸ் டூயிங். சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்து 3ஆவது நாள் உயிர் திறந்து இயேசு தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரம் ஏறினவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் தெரியாது. என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? கடைசி அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம். 1 யோவான் 2வது அதிகாரம். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 1 John chapter 2 verse 1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளோ பயம் இருக்கும் பாருங்க அவருக்கு. ஏன்னா அவர் அடுத்து சொல்ல போகிற விஷயம் அந்த மாதிரி விஷயம். என்ன விஷயம் அது? ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், என்ன செய்வானே ஆனால், எல்லா பிரச்சனைக்கும் வேறா இருப்பது அதான் எஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சின்னுன்றது வெறும் நம்ம செஞ்சதில்லை, அல்லது நம்ம முன்னோர்கள் செஞ்சதில்லை. சொத்து மாதிரி அது ஆதாம் காலத்திலிருந்து நீ செஞ்சாலும் செய்யா கட்டி அது உன் தலையின் மேலே விழுந்த ஒரு பழி.
அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் சரி, இல்லை பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை ஏன் விசுவாசிக்கணும்? அது விசுவாசிக்கலன்னா நீ பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, செய்யாகட்டியும் சரி, உன் மேல இருக்கிற அந்த பாவ பழி போவது என்பது சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் மட்டுமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இந்த இடத்துல அவர் அது முக்கியமானது கொண்டு வர்றார். ஒரு விசுவாசிகள், ஒரு மனுஷனுக்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய இடைவேளையை, பிரிவினையை, பயத்தை அல்லது அவிசுவாசத்தை இதெல்லாம் கொண்டு வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான். இன்னைக்கு விசுவாசிகள் போராடுவது பாவத்தோடு. எதோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு? ஆனால் இங்கே வேற மாதிரி டீல் பண்ண சொல்றாரு. பாவத்தை ஞானத்தோடு போராடு. எப்படி போராடணும் இங்கே சொல்லி கொடுக்குறார். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? இது நல்ல விசுவாசிக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தணும், நல்லவனாக மாறணும், எனக்குள்ள இருக்கிற அழுக்கு, பாவம், கரை எல்லாமே போகணும்னு நினைக்கிற விசுவாசிக்கு இது தெரிஞ்சிருக்கணும். எது தெரிஞ்சிருக்கணும்? பாவம் செய்யாத. ஒரு வேளை செய்வானே ஆனால் ஒன்றை மனதில் கொண்டு வா, ஒரு தெளிவை உனக்குள்ள கொண்டு வா. உனக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். உனக்காக என்ன பண்ணுகிறவர்? பரிந்து பேசுகிறவர். அப்படின்னா உன் பாவத்தை பிதாவினிடத்துல கேட்டு மன்னிப்பை வாங்கி தருகிறவர் தேவன். நம்புறீங்களா? உங்களுடைய மத்தியஸ்தர் இயேசு இன்னைக்கு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறார். பரமீறின இயேசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இவன் என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், ஆனாலும் இவன் மேலே பாவக்கரை இருக்குது. சம்டைம்ஸ் ஹி டஸ் சின். சில நேரத்தில் பாவம் செஞ்சிடறான். அதனால சொன்ன, பாவம் செய்யாமல் ஒரு மனுஷனை வாழவே முடிகிறது இல்லை. கடவுளுக்கு முன்னாடி சொல்கிறேன், மனுஷனுக்கு முன்னாடி வாழ்ந்துடலாம், குடிக்காமல் வாழ்ந்துடலாம், சிகரெட் பிடிக்காமல் வாழ்ந்துடலாம், அது இதுன்னு மனுஷனுக்கு முன்னாடி மாரலி வி ஆர் கரெக்ட். பட் பிஃபோர் காட், கடவுளுக்கு முன்னாடி பல காரியங்கள் பாவமாய் நிற்கிறது. அதனால தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒருவனும் நீதிமான் இல்லைன்றது வசனம். ஏன்? அவர் 100% பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்கிறாரு. பாவம் என்பது கடவுளுக்கு முன்னாடி, கண்களுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்துனாலும் பாவமாகிடுது அது. ஹலோ, அதுதான் பழைய உடன்படிக்கையில் அவங்களுக்கு செயல்முறையை செஞ்சு காமிச்சார். 7ஆவது நாள் ஓய்வு நாள் அன்னைக்கு நீ எழுந்து சாப்பிட்டினா கூட பாவம், வேலை செஞ்சினா கூட பாவம், அடுப்பு பற்ற வச்சுனா கூட பாவம் 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 பாவம். அந்த உணர்வு கொண்டு வந்துட்டார் உள்ள. என்ன உணர்வு கொண்டு வராரு? அவன் பாவின்ற உணர்வை விட கடவுளுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் 100% பர்ஃபெக்டாக வாழவே முடியாது. நான் மாற வேண்டியது நிறைய இருக்குது, நான் சரியாக வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாரும் அப்படிதான். பிரசங்கியாரிலிருந்து விசுவாசியிலிருந்து 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் யாரையுமே 100% பர்ஃபெக்ட் இல்லை இல்லை இல்லை. You should be changed, you should be renewed. உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிமையின் மேல மகிமையை நீங்கள் அடைய வேண்டும். பழைய காரியங்களை நீங்கள் ஒழிக்க வேண்டியது, அழிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் இருக்குது. பிரசங்கியார் எப்படி சொன்னார் பாருங்க. ஒரு மனுஷன் கடைசியாக சாக போகிறான், அவன் காதில் போயிட்டு கடைசியாக அவன் சாகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நொடி தான் இருக்குதுன்னா என்ன பேசலாம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இன்னும் 10 நொடியில் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். நீ அதுக்கு நீ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? 10 செகண்டுக்கு முன்னாடி கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரிப்பன்ட்ன்றது ஒரு நாள் நடக்கிற வேலை இல்லை. அது நிறைய பேர் அப்படி தப்பாக கணக்கு போட்டுறாங்க. ஒரே நாளில் மனம் திரும்பிட்டா இதுக்கப்புறம் நான் பர்ஃபெக்ட்டு, மற்ற விஷயத்தை விட்டது சந்தோஷம், இன்னும் விட வேண்டியது, சரியாக வேண்டியது எவ்வளோ இருக்குது கடவுளுக்கு முன்னாடி? யோசிச்சு பாருங்க. அப்போ பாவம்னு வரும்போது அவ்வளோ பெரிய பாயிண்ட் அது. அதுதான் சொல்கிறார், அதை நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணலான்றார். எப்படி டீல் பண்ணலாம்? நீதிபரராக இருக்கிற இயேசு உங்களுக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அவர்? நீங்கள் அவர்கிட்ட போங்க, உங்களுக்காக ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, 2000 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர் அவர், உங்கள் பாவங்களுக்காக மரித்தவர் அவர். அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன? அவருடைய வருகை மட்டும் அவர் செய்ய போகிற வேலை என்ன? உங்களுடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற வேலையை, பரிந்து பேசுகிற ஜெபத்தை, இன்டர்செஷன் பிரேயரை உங்களுக்காக அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹலோ, இதுல அதுவும் அடங்கும். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகள் எது பேசுது? இவனுக்கு பாவ மன்னிப்பை தாரும், பாவத்திற்கு ஏற்றபடி இவனை தண்டியாதையும், இவனுக்கு மனம் திரும்புதலை தாரும், இவனுக்கு இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லி சிலுவையில் மட்டும் கேட்டாருன்னு இல்லை, இங்கேயும் கேட்குறாரு. சிலுவையில் மட்டும் அவரை பார்த்து காரித்து போனவங்க அவரை பார்த்து
கிண்டல் பரியாசம் பண்ணவங்கள பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னென்னதுன்ற இன்னைக்கு அந்த ஜபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷருக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ரேயரோடு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். சபையில் கூடி வந்து ஏன் ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? பாயிண்ட்டு சொல்லி ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? லபோதிபோன்னு கத்த விடுறதில்ல. பாயிண்ட்டு சொல்லி இந்த பாயிண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், சேர்ந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்? இது முன் அடையாளம் அல்லது முன் உதாரணம், ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி? உங்களுக்காக ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு சப்போர்ட்டிவாக நீங்களும் என்ன பண்ணுங்க? ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக பிதாவிடத்தில் வேண்டி கொண்டிருக்கிறாரா? நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க? இயேசுவே என்னுடைய பாவங்களுக்காக பிதாவிடத்தில் நீர் வேண்டி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, ரத்தத்தினால் என்னை கழுவுவதற்காக ஸ்தோத்திரம், என்னை நீதிமானாய் மாற்றினதுக்காக நன்றி, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையானவைகள் எனக்காக பேசுவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜாயின் பண்ணிக்கிடுங்கன்றார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரே நான் இனிமேல் பாவம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் நான், நீ என்ன இங்கே குறுக்க வந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி ஒழுக்கமாக இருக்கிறேன், கிழிக்கிறேன், எல்லாம் தெரியும், நீ இத்தனை விஷயமா பண்ணது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மனம் திரும்ப வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதே வேலையிலே இருக்கக்கூடாது. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? முதல்ல சகே இயேசுவும் வீட்டில் சந்திக்கும் போது சகே சொன்ன, ஆமாம் நான் யார் இடத்துல அநியாயமாக பெற்றுக்கொண்டது உன்னானால் அது நாளை தனியாக நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே சொன்னான். தினமும் அதேமாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா, ஹலோ, அந்த வீட்டு பக்கம் திரும்பவே மாட்டார். அது வாட்டி மரத்து மேலே இல்லை, கரண்ட் கம்பி மேலேயே உட்காந்துருந்தாலும் கண்டுக்காம தான் போவார். இவன் வேஸ்ட், இவன் திருந்த மாட்டான், அப்படி தான் போவார். அதே மாதிரி தான் இருக்குது நிறைய நேரத்தில். இயேசு இன்னைக்கு என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றது அந்த புரிதல் வந்துருச்சுன்னா, ஜபம் புரிஞ்சிருச்சுன்னா, you will join along with Jesus Christ in the prayer. Your prayer will be attached with the Jesus Christ point. இயேசு கிறிஸ்துவின் ஜப குறிப்போடு உங்கள் ஜப குறிப்பு என்ன பண்ணுதாங்க? ஆடு நன்மையானவைகளை கேட்டு பெறுவீர்கள். பாவத்திற்காக பிதாவின் இடத்துல இரக்கத்தை பெரும்படியாக பரிந்து பேசுகிறவரோடு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? இணைந்து கொள்வீர்கள். தனியாக ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு தனியாக நீங்கள் பெரிய மேதாவி மாதிரி பெரிய ஒழுக்க சீலர்கள் மாதிரி என்ன பண்ண மாட்டீங்க? ஜபத்தை ஏறெடுக்க மாட்டீங்க. You should be joined your prayer along with Jesus Christ. That is new covenant prayer. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அங்கே ஆபேலை நோக்கி தேவன் வந்தார்றது காரணம் தான். ஆபேல் ஏன் தண்டிக்கப்பட்டான்? ஆபேலுக்கு ஏன் நியாய தீர்ப்பு உண்டானது? ஏன் உண்டானதா? பிகாஸ் the blood has called and prayed to Jesus. ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது, அதுக்கு தேவன் செவி கொடுக்குறாரு, அதுக்கு சரியான நியாயத்தை என்ன பண்றாங்க? வழங்குகிறார், கொடுக்கிறாரு, சொல்றாரு. அதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம், அவரே மத்தியஸ்தராக இருக்கிறார், அவரே உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், அவரே உங்களுடைய ஆதாரம், உங்களுடைய ஜெபத்துடைய மையம் அவர் தான். அவரை விட்டுட்டு வேற எதுக்குள்ளேயும் என்ன பண்ணாதீங்க, போயிட்டு இருக்காதீங்க. நீங்க தெளிக்கிற தண்ணியோ நீங்க பண்ற வேற எந்த கிரியைகளோ உங்களுக்கு எந்த விதமான விடுதலையும் கொண்டு வராது. சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் மட்டுமே நன்மையானவைகளை உங்களுக்காக என்ன பண்ணும்? பரிந்து பேசும். நம்புறீங்களா நீங்க? அதை வேதாகமத்தின் முதல் ஜபமே அதுதான். அப்ப முதல் ஆபேலுடைய ஜபம் எப்படி பார்க்கப்பட வேண்டும்? ஆபேலுடைய சிந்தப்பட்ட ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அதனால ஆபேலுக்கு மட்டும் ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு கிடைச்சது, ஒரு தீர்ப்பு உண்டானது அல்லது ஒரு இது கிடைச்சது. ஆனா இன்னைக்கு அதேக்கு அடையாளமா இருந்த இயேசுவின் ரத்தம், சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், காயினை போல இருந்த நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், காயினை போல தண்டிக்கல, தண்டனையெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு. வாங்கி நமக்கு நன்மையானவைகளை பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். நன்மையானவைகளை என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசுகிறார். ஜபத்தில் நீங்க தனியா இல்லை. ஜபத்தில் நீங்க எப்படி இல்லை? நீங்க தனியா இல்லை. நீங்க you are fellowship with the Jesus Christ. ஜபம் வரும்போது நீங்களும் ஆண்டவரும் கைகோர்த்து விடுகிறீர்கள். அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன். யார் நாமத்தினாலே வருகிறேன்? ஒரு ஜபத்தை, ஒரு கிறிஸ்தவ ஜபம்னா அப்படி தான் இருக்கணும். ஏதோ ஒன்று கயாமையாக கத்தின்னு இருக்கக்கூடாது. சில சாவையெல்லாம் போய் ஜபம் பண்ணுவோன்ட்டா காது கொடுத்து கேட்க முடியாத அளவு கத்துவாங்க. எதுக்கே கத்துற? ஜபம் அழகாக செய்யப்படணும், தெளிவாக செய்யப்படணும். பேசுகிறையா நீ? கத்தக்கூடாது. ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறீங்க, ஒரு ஆளுக்கிட்ட ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கிட்ட ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறீங்கன்னு எப்படி சொல்வீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு கடைக்கே போகிறீங்க, நீங்கள்
ஒரு சக்கரை தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுவீங்க. 1/2 கிலோ சக்கரை கொடுங்கன்னு கேட்பீங்க, 1 கிலோ சக்கரை கட்டி கொடுங்கன்னு கேட்பீங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கும் வார்த்தைகள் எல்லாமே. போராட்டத்தில் பண்ணுற மாதிரி கத்தியிருந்தா கடைசி வரைக்கும் கை நீட்டி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. 1/2 கிலோ சக்கரைக்கு ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு பின்னாடி வந்தாலும் வாங்கி போயிடுவான். ஜெபம் அப்படி தான் இருக்கணும். போராட்டத்தில் இருந்து கத்துற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் யூ. நீங்கள் தேவனோடு சேர்ந்து இணைந்து இசைந்து ஜெபிக்கிறீங்க. அந்த சிந்தையோடு கூட தான் உங்கள் ஜெபம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நம்புறீங்களா? நீங்கள் அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும் அருமையான நல்ல நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை, ஜெபத்தை குறித்த பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஜெபத்தை குறித்த ஞானமும் அறிவும் உண்டாகட்டும் ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய், சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நன்மையானவைகளை எங்களுக்காக பேசுகிறவராய் நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக பிதாவினிடத்துல நன்மையானவைகளை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். Let our prayer join along with you, Lord. நாங்கள் உம்முடைய ஜெபத்தோடு கூட இணைந்து கொள்ள, இசைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த தெளிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நாங்கள் தனித்த ஜெபம் பண்ணவில்லை, நாங்கள் தனித்த தேவனிடத்தில் எந்த காரியத்தை கேட்கவில்லை. எங்களுக்கு முன்பதாகவே இயேசுவாகிய நீர், பரிசுத்த ரத்தத்தை சிந்தின நீர் எங்களுக்காக பிதாவினிடத்தில் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர். உம்மோடு கூட இசைந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையோடு கூட இசைந்து கொள்ள, வார்த்தையின் விசுவாசத்தோடு கூட எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜெபங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள புதிய உடன்படிக்கையின் ஜெபங்களாக மாறட்டும். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள நீர் போதிப்பீராக. சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும். கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நிறைவான சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை வருகிற சனிக்கிழமை மாலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அரசன்ஸ் ஸ்ட்ராஞ்சலி அவங்களுக்கு எனக்கு கல்யாணம். எத்தனாவது கல்யாணம்? 19. ரைட். லெட்ஸ் ப்ரே. எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிரதர் அரசன் ஸ்ட்ராஞ்சலி குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை உருவாக்குவேன் என்று சொல்லி பழுகவும் பெருகவும் ஆசீர்வதித்து தேவரீர் இந்த அருமையான சகோதரனின் சகோதரி கர்த்தர் இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மூலமாக உம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் இந்த பூமியிலே நிறைவேற்ற இவர்களை கருவிகளாக கர்த்தர் நீர் பயன்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த 19 வருடத்தையும் கடந்து வர தேவரீர் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு இவர்களை காத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க, எல்லாவற்றிலும் சுகித்திருக்க, தேவரீர் இவருடைய வாழ்க்கை அன்பின் அடிப்படையிலே கட்டப்பட்டு எழுப்பப்பட நீர் உதவி செய்வீராக. அருமையான திருமண நாளிலும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவரீர் சகோதரனையும் சகோதரி கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. தேவையான நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை, சமாதானம் தேவரீர் அவர்களோடு கூட இருக்கட்டும். இன்னும் அன்பின் ஐக்கியத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கவும், தேவரீர் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளவும், இந்த குடும்பத்திற்கும் வருங்கால சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கும்
மாதிரிகளாக தேவரீர் இன்னும் அதிக சாட்சிகளாக நிற்கவும் நீர் உதவி செய்வீராக. அதிக கிருபைகளை அந்த அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, சகோதரனை சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நைட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதியும். திருமண நாளிலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீர் இவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து மென்மேலும் நீர் உயர்த்தி அநேகருக்கு சாட்சி உள்ள தேவரி தம்பதிகளாக கர்த்தர் நீர் வைக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதி, பாதுகாப்பு, கிருபை என்றென்றைக்கும் தொடரட்டும். ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்கள் ஆண்டவர் மறுவிரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.